குக்கர் சூடானதும் 2ஆக கட் பண்ண வெங்காயம் 5, தக்காளி 5, பச்சை மிளகாய் 6, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், தண்ணி ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பத்து வச்சு கரைஞ்சிடலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துருவோம். தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தண்ணி, உப்பு நல்லா கலந்து விட்டாச்சு. மிதமான தீயிலே 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். குக் பண்ணியாச்சு. இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.